எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் புளி சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரே ஒரு வாட்டி நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு அடுப்பு சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் வந்து புளி வந்து எடுத்துக்கோங்க. அது தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த புளி தண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உருண்டை வெல்லம் இந்த சைஸுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சம் ரசப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் வேக வச்சு நடக்கடலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நடக்கடலை ஆட் பண்ணுறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும் புளி சாப்பாடு. ஒரு 5 நிமிஷம் இது வேகட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சல் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒயிட் ரைஸில் மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மேலால் பார்த்தீங்கன்னா இட்லி பொடி ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் தூவி விட்டுருங்க. நல்லாயிருக்கும். தூவி விட்டு அப்படியே கலக்கிடுங்க. சுவையான புளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.